தமிழ்நாட்டில் 61 நாள் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. இதனையடுத்து வலை மற்றும் தளவாட பொருட்களை பத்திரப்படுத்துவதிலும் விசைப்படகுகளை பழுது பார்க்கும் பணியிலும் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளனர். மீன்களின் இனப்பெருக்கத்திற்காக தமிழ்நாடு உள்ளிட்ட கிழக்கு கடலோர மாநிலங்களில் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்கள் ஆழ்கடலில் மீன்பிடிக்க விசைப்படகுகளுக்கு தடை விதிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்ததால் நாகை மாவட்டத்தில் மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் படகிலிருந்து வலை மற்றும் தளவாட பொருட்களை கரைக்கு கொண்டு சென்று பத்திரப்படுத்தியும் வருகின்றனர். கிட்டத்தட்ட 500லேருந்து 600 விசைப்படகுகள் தொழிலுக்கு போகாமல் கட்டி போடுறதுனால இங்கே நேரடியாக 15லேருந்து 20,000 பேர் நேரடியாக தொழில் முடக்கம் ஏற்படுது. மறைமுகமாக லட்சக்கணக்கான மீனவர்கள் இதில் மீன்பிடிக்கு தடையினால் வீட்டில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்படுது. மீன்பிடி தடைக்காலத்தை பயன்படுத்தி மீனவர்கள் தங்களது விசைப்படகுகளை பழுது பார்க்கும் பணியில் ஈடுபடுவர். வள்ளம், கட்டுமரம், ஃபைபர் படகுகள் உள்ளிட்ட நாட்டு படகுகளில் மட்டும் மீனவர்கள் கரையோர பகுதியில் மீன்பிடிக்க செல்வார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.